வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைகும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நல்ல வாழ்க்கை, மகிழ்ச்சியான வாழ்க்கை, செல்வந்தரான வாழ்க்கை, செல்வ செழிப்பான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும்னு தான் எல்லாருமே வீடு கட்டுறோம். அந்த எண்ணத்துல தான். ஆனால் ஒரு சில வீட்டில் மட்டும் சில சம்பவங்கள் நடக்குது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் 1000 வீடு இருக்குதுன்னா, அதில் ஒரு சில வீட்களில் மட்டும் திருடர்கள் பூந்து அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பணம், பொருள், நகை எல்லாம் திருடிட்டு போயிடுறாங்க. இதுக்கும் வாஸ்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா அப்படின்னா நிச்சயமாக உண்டு. அப்படி என்ன வீட்டில் தவறுகள் இருந்தால் அந்த ஒரு சில வீடுகளில் மட்டும் திருடர்கள் வெற்றி பெறுகிறார்கள், அந்த வீட்டுக்காரங்க தோற்று போகிறாங்களே, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, இப்போ நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா 4 மூலை வச்சு தான் வீடு கட்டணும்னு சொல்கிறோம். அதில் ஒரு மூலை குறைஞ்சாலும் பிரச்சனை, ஒரு மூலை வளர்ந்தாலும் பிரச்சனை. ஏன்னா மனிதனுக்கு மூளை குறைஞ்சாலும் பிரச்சனை, மூளை வளர்ந்தாலும் பிரச்சனை இல்லையா? அதே மாதிரி வீட்டுக்கும் அப்படி தான். நம்ம வீட்டை ஒரு கட்டிடமாக பார்க்காம நம்முடைய உடல் உறுப்பாக பார்க்கும் பொழுது அதில் நமக்கு ஏதாவது நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கையிலே வந்து வந்து ஒரு ஒரு சில ஆட்களுக்கு பார்த்திங்கன்னா கையில் விரல் வந்து ஒரு விரல் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போது அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அசௌகரியமாகவும் இருக்கும். காலில் பார்த்திங்கன்னா ஒரு விரல் எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்போ நார்மலாக ஒரு ஷூ போடுறோம் அப்படின்னா அந்த ஒரு விரல் எக்ஸ்ட்ரா இருக்கிறவங்க அந்த ஷூ போட முடியாது, அவங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்காது. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா முதுகு பக்கம் வந்து ஒரு பெரிய கட்டி மாதிரி இருக்கும். அவங்களால ஒரு பக்கம் திரும்ப படுக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் ஒரு நம்முடைய உடம்புல பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு மனிதனுக்கு என்ன இருக்கணுமோ அந்த மாதிரியான குணாதிசயங்கள், அந்த மாதிரியான உடல் உறுப்புகள் இருந்தால் மட்டுமே ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்க முடியும், நிம்மதியாக இருக்க முடியும். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு வளர்ச்சி இருக்குதுனாலே அங்கே பிரச்சனைக்குரிய உடம்பாக தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டை மனித உடம்பாக பார்க்கும்பொழுது ஒரு வீடுனா 4 மூலை தான் இருக்கணும்னு சொல்கிறோம். அந்த 4 மூலை கரெக்டாக இருக்கணும். இல்லை நான் கொஞ்சம் இடம் காசு அதிகமாக கொடுத்து வாங்கிட்டேன் ஸ்கொயர் ஃபீட்டில், ஒரு பக்கம் எனக்கு வந்து ஒரு 10 அடி எக்ஸ்ட்ரா இருக்குது, நான் அந்த 10 அடி மட்டும் சேர்த்து ஒரு ரூமாக போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வளர்க்கும்போது இன்னொரு பக்கம் குறையும். அப்போ வளர்ந்ததுக்கு உண்டான பிரச்சனையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும், குறையிறதுக்கு உண்டான பிரச்சனையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு வீடு 4 மூலைகள் மட்டுமே இருக்கணும். ஓகே, இப்போ இது காம்பவுண்டுக்கும் சாத்தியமானா நிச்சயமாக காம்பவுண்டுக்கும் சாத்தியம். ஒரு வீடு தாய் சுவர்னு சொல்கிறோம். இப்போ ஒரு 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 ஃபேமிலியில் அம்மா இருந்தால் நிச்சயமாக அப்பா இருக்கணும். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது வீட்டுக்கு வந்து தாய் சுவர் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தந்தை சுவர் ரொம்ப முக்கியம். அந்த தந்தை சுவர் தான் காம்பவுண்ட் வால், சுற்றுச்சுவர், மதில் சுவர், எதை வேணாலும் சொல்லலாம். நம்ம அந்த காம்பவுண்ட் வால் எப்படி கட்டணும் அப்படின்னா 4 பக்கமும் ஒரே உயரத்தில் கட்டினா ஓகே, அது நல்ல காம்பவுண்டு. இல்லை நான் 2 பக்கம் நான் வந்து கொஞ்சம் வேரியேஷன் கொடுக்குறேன் அப்படின்னும் பொழுது தெற்கும் மேற்கும் உயரமாக பண்ணி வடக்கும் கிழக்கும் கொஞ்சம் ஹைட் கம்மியாக பண்ணிக்கலாம், இது நல்ல காம்பவுண்டு. அதை தவிர்த்து நான் வடக்கு கிழக்கு மட்டும் உயர்த்திக்கிறேன், தெற்கு மேற்கு எனக்கு வந்து ரோடு இருக்குது அதனால் நான் கொஞ்சம் ஹைட் கம்மி பண்ணிக்கிறேன், எனக்கு பார்வை தெரியணும் அப்படின்னா அது தப்பான விஷயமா போயிடும். அந்த தெற்கு மேற்கு ஹைட்டு குறைஞ்ச காம்பவுண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவிட்டி அந்த வீட்டில் கிரியேட் பண்ணும். இப்போ வீடெல்லாம் கட்டியாச்சு, நீங்கள் சொல்கிற மாதிரி காம்பவுண்ட் நான் ஒரே அளவில் 4 பக்கம் போட்டேன், வீட்டுக்கு 4 மூலை தான் இருக்குது. அந்த வீட்டில் நகை பணம்லாம் திருடு போயிருக்கு, பொருட்கள் திருடு போயிருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்படின்னா
அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் தானே அங்கே வந்து திருடுன்ற ஒரு நிகழ்வு நடக்கும். நான் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்னும் பொழுது அந்த வீட்டில் இப்படி திருடு போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எல்லாமே சரியாக தான் பண்ணியிருக்கிறேன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அந்த வீடு வந்து நிச்சயமாக வாஸ்து குறைபாடு உள்ள வீடு. எல்லாமே நம்ம சரியாக பண்ண முடியாது. ஒரு 15-20% வாஸ்து குறை இருக்கும். இப்போ எல்லாமே இவங்க வந்து ஒரு 80% கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னே வச்சுப்போம். அப்போ ஏன் அந்த வீட்டில் இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னா அங்கே தான் நம்ம வந்து ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஒரு வீட்டில் திருடு நடக்குதுன்னா 2 விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஒன்று தென்கிழக்கு பக்கம், 2வது வடக்கு கிழக்கு காம்பவுண்ட். இந்த 2 விஷயத்தை நம்ம வந்து பார்த்தாலே போதும், அந்த வீட்டில் வந்து திருடு நடக்குமா இல்லை நடந்திருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ தென்கிழக்கு பக்கம் கட்டாயிருக்கு, தென்கிழக்கு பக்கம் ஒரு தவறான அமைப்பு இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் நிச்சயமாக திருடு நடக்கும். இப்போ வடக்கு கிழக்கு காம்பவுண்ட் வந்து சரியாக இல்லாத பட்சத்தில் அந்த வீட்டில் திருடு நடக்கும். இப்போ வடக்கு கிழக்கு காம்பவுண்ட் எங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்குது, தென்கிழக்கில் வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அந்த வீட்டில் திருடு நடக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மாடிப்படி என்பது இந்த அடிப்படையான வாஸ்து விதிகளில் அது ஒன் ஆஃப் த விதி. அதை வந்து கரெக்டான இடத்துல சரியான அமைப்பில் நம்ம வந்து மாடிப்படி போட்டோம்னா நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் அந்த வீடு. தவறான இடத்துல அந்த மாடிப்படி தவறான அமைப்பில் போடும்போது, இல்லை நல்ல இடத்துலையோ நீங்கள் தவறான அமைப்பில் மாடிப்படி போடும்போது அது நிச்சயமாக பிரச்சனையை கொடுக்கும். இப்போ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் வந்து வீட்டில் தென்கிழக்கு பக்கம் தெற்கு பக்கம் நீங்கள் மாடிப்படி போட்டிங்கன்னா நீங்கள் எப்படி வந்து சரியான அமைப்பில் அந்த இடத்துல போட்டாலும் அந்த வீட்டில் வந்து பிரச்சனைக்குரிய வீடாக இருக்கும். அந்த வீட்டில் திருடு நடக்கும். 2வது, இந்த காம்பவுண்ட் சுவர் என்பது முதல்ல நாங்கள் சரியாக தாங்க கட்டினோம். எங்கள் வீட்டில் என் பையனுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக காம்பவுண்ட் சுவர் நாங்கள் 2 பக்கம் மட்டும் உயர்த்திட்டோம், ஒரு 2 அடி எக்ஸ்ட்ரா கட்டினோம். என்ன வெளியிலேருந்து பார்த்தா மக்களுக்கு தெரியுது, என் மருமகளையோ என் மருமகனையோ பார்க்கக்கூடாது, அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், கிழக்கும் வடக்கு மட்டும் நாங்கள் 2 அடி உயரமாக கட்டிட்டோம் காம்பவுண்டு, கல்யாணம் பண்ணுன்றதுக்காக அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் வைக்கிறாங்க. அந்த மாதிரியான வீடுகளில் நிச்சயமாக திருடு நடக்கும். அப்போ வடக்கு கிழக்கு காம்பவுண்ட் சுவர் இல்லாமல் இருந்தாலும் திருடு நடக்கும், அது உயரமாக இருந்தாலும் திருடு நடக்கும், அது கோணல் மாணலாக இருந்தாலும் திருடு நடக்கும். தென்கிழக்கு பகுதி நீங்கள் தவறுன்ற அமைப்பு எது இருந்தாலும் அந்த வீட்டில் திருடுன்ற ஒரு விஷயம் நிச்சயமாக நடக்கும். கட்டாக இருந்தாலும் சரி, வளர்ந்துருந்தாலும் சரி, இந்த மாடிப்படி தெற்கு பக்கம் போட்டிருந்தாலும் சரி, எல்லாமே கேட்பாங்க, தென்கிழக்கு பக்கம் மாடிப்படி போடலான்னு சொல்கிறீங்களா அப்படின்னா, தென்கிழக்கு பக்கத்தில் 2 திசைகள் இருக்குது. ஒன்று கிழக்கு இருக்குது, ஒன்று தெற்கு இருக்குது. கிழக்கு பக்கம் போட்டிங்கன்னா அது பிரச்சனை இல்லாத வீடு. நீங்கள் தெற்கு பக்கம் மாடிப்படி போடுறீங்க அப்படின்னா அது பிரச்சனைக்குரிய வீடு. ஸோ இதை நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த செப்டிக் டேங்க் போடுறது, ஓவர் ஹெட் டேங்க் மேலே கட்டுறது வீட்டுக்கு. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரியான அமைப்பெல்லாம் வந்து தவறான அமைப்பு. இப்போ நீங்கள் காம்பவுண்டே போட்டிங்கனாலும் தென்கிழக்கு பகுதியில் காம்பவுண்டை ஒட்டி ஒரு சமையல் ரூம் கட்டுவாங்க, காம்பவுண்ட் சுவரோடு சேர்த்து. அப்போ அந்த காம்பவுண்ட் சுவரோடு சேர்த்து கட்டின அந்த சமையல் ரூம் வந்து பிரச்சனைக்குரியது. அந்த வீட்டில் திருடு நடக்கும். 2வது, தீ விபத்து நடக்கும். ஸோ நீங்கள் திருடு போன வீடெல்லாம் நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த அமைப்புகள் இருக்கும். ஸோ ஒரு வீடு, ஒரு நல்ல வீடு, நமக்கு மகிழ்ச்சியான வீடு, நம்முடைய பொருட்களை பாதுகாக்கக்கூடிய வீடாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காம்பவுண்ட் சுவரையும் தென்கிழக்கு பக்கத்தையும் நீங்கள் சரியாக அமைச்சிக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் வீடு வந்து திருடர்களால் ஜெயிக்க முடியாது, அவங்க தோற்று தான் போவாங்க. ஸோ நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க. இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன். 6 தடந்தோல் வாழ்க, 6 முகம் வாழ்க, வெற்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல்கூடும்.